சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சங்கமத்தில் சேவை செய்து புகழ் பாடப்படுவதற்கு உகந்தவராக வேண்டும். பிறகு வருங்காலத்தில் புருஷோத்தமராக ஆகிவிடும் பொழுது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். தேக அபிமானத்தின் வியாதி. இதே தேக உணர்வின் காரணமாகவே அனைத்து விகாரங்களும் மகாரோகியாக ஆக்கிவிட்டுள்ளது. இந்த தேக அபிமானம் நீங்கிவிடும் பொழுதுதான் நீங்கள் தந்தையின் இதயத்தில் இடம்பெற முடியும். இதயத்தில் இடம்பெற வேண்டுமென்றால் பரந்த புத்தியுடையவராக ஆகுங்கள். ஞான சிதையில் அமருங்கள். ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். மேலும் சொற்களின் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் கோரமான இருளில் உறங்கியுள்ளார்கள். சிறிதளவும் அறிவு இல்லை. தந்தையை அறியாமல் உள்ளார்கள். இப்பொழுது தந்தை எழுப்ப வந்துள்ளார். நான் உங்களை தூய்மையான தேவதையாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக, சர்வகுண சம்பன்ன, தூய்மையாக இருந்தீர்கள். இப்பொழுது பதிதமாக, அதாவது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். உங்களில் யார் தெய்வீக குணமுடையவர்களோ, ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருப்பார்களோ அவர்கள் புரிய வைக்க முடியும். மற்றவர்களோ மாயையின் வியாதியில் சிக்கியபடி இருக்கிறார்கள். அநேக விதமான நோய்கள் உள்ளன. தேக அபிமானத்தின் நோய் கூட உள்ளது. இந்த விகாரங்கள்தான் உங்களை நோயாளிகளாக ஆக்கியுள்ளது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் உலகிற்கு அதிபதி ஆகிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த ஒரு அசுர செயல் கூட செய்யக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். எனக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லையே என்று சோதிக்க வேண்டும். குணவானாக ஆக்குவதோ தந்தையினுடைய காரியமாகும். எல்லையில்லாத தந்தை நாடகத்தை அறிந்திருந்தாலும் கூட பிறகும் அறிவுரை கூறுவார்தான். நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை அளித்துவிட்டு சுயம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்றால் 1000 மடங்கு பாவம் ஏறிவிடுகிறது. பாபாவை நல்ல முறையில் நினைவு செய்யும் பொழுது மற்றும் ஞானச் சிதையில் அமரும் பொழுது மனதில் இடம்பெற முடியும். யார் மிகவும் நன்றாக முரளி நின்வணி நடத்துகிறார்களோ அவர்கள் மனதில் இடம்பெறுவார்கள் என்பதல்ல தந்தை கூறுகிறார். தேக அபிமானம் முழுமையாக நீங்கிவிடும் பொழுது கடைசியில் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப மனதில் இடம்பெறுவார்கள். ஆத்மாதான் அறிவற்றவராக இருந்தது. இப்பொழுது தந்தை அறிவாளியாக ஆக்குகிறார். நிறைய பேர் தேக அபிமானத்தில் இருக்கிறார்கள். நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பிக்கிறார். தந்தை உங்களை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறார். குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகவும். மரணம் நெருங்கும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படும். தேகதாரிகளை நினைவு செய்யக்கூடாது. ஞானக்கடல் ஞானத்தையும் ராஜயோகத்தையும் கற்பிக்கிறார். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஒளியின் புள்ளி, பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் நேரடி குழந்தை. எனது உள்ளம் நித்திய பவித்திரம், அன்பு மற்றும் அறிவு 3 தெய்வீக குணங்களில் ஒளிர்கிறது. நான் பாபாவின் அன்பில் கரைந்து உள்ளத்தில் ஊறிய அன்பின் அலைபோல் அமைந்துள்ளேன். நான் பாபாவின் அனுமதி மற்றும் ஆசீர்வாதத்துடன் ஒளி உடலில் நுழைந்து பிறருடைய பாவங்களை அகற்றும் பணியைச் செய்கிறேன். இப்போது நான் ஒளியின் புள்ளியாக ஆத்மா வடிவில் இனிமை நிறைந்த பரந்தாமம் நுழைந்து பாபாவுடன் சந்தித்து பரஸ்பரம் அனுபவிக்கிறேன். பாபாவின் நேரடி குழந்தை. அவர் என்னுள் தெய்வீக குணங்களை, பழக்கங்களையும் திறமைகளையும் நிரப்பி ஆத்மா என்னை ஒரு பூரண தெய்வீக ஆத்மா ஆக மாற்றுகிறார். நான் ஒவ்வொரு நாளும் பாபாவுடன் யோகத்தில் இருக்கிறேன். அவரது அன்பின் வழிகாட்டுதலில் நான் தெய்வீக சக்திகளையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெறுகிறேன். எனது மனம், புத்தி, சுபாவ சன்ஸ்காரங்கள் எல்லாவற்றும் பாபாவின் அன்பில் பரிசுத்தமாகியுள்ளன. நான் ஆன்மீக பயணத்தில் பாபாவின் நினைவில் உலகின் மகத்தான வாழ்வுக்கும் சகோதரர்களுக்கும் உதவியாக செயல்படுகிறேன். எனது ஒவ்வொரு நினைவும், எண்ணமும், செயலும் உலகிற்கும் ஆன்மீக சக்தியாக மாறுகிறது. நான் பாபாவின் ஆசீர்வாதத்தை பரப்புகிறேன்.
நான் எனது சக்திகளை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, சாந்தியையும் பரிபூரண மௌனத்தையும் உணர்ந்து ஆத்மாவின் உயர்ந்த நிலையை அடைகிறேன். நான் பாபாவின் ஞானத்தை முற்றிலும் அடைந்து எந்தச் சந்தோஷமும் ஆனந்தமும் சக்தியும் விலகாமல் எனது உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது. நான் பாபாவின் நினைவில் முழுமையாக கரைந்து எப்போதும் ஒரே நிலை சாந்தியிலும் அமைதியிலும் இருக்கிறேன். நான் இனிமை நிறைந்த ஆத்மா வடிவில் தேவதை அனுபவத்தோடு பாபாவுடன் நேரடியாக சந்தித்து அவரின் அன்பில் மூழ்கி சக்தி, அறிவு, அன்பு அனைத்தையும் பெற்றேன். நான் ஆத்மா முழுமையான தெய்வீக நிலையை அடைந்ததால் சக்திகள், பேரானந்தம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் பயன்களை உலகிற்கு வழங்கி ஆத்மா உயர்வு மற்றும் சக்தியின் முழுமையை பரப்புகிறேன். நான் அனைத்து தெய்வீக குணங்களாலும் நிரம்பிய பூரண தெய்வீக ஆத்மா ஆகிவிட்டேன். நான் பாபாவின் ஆசீர்வாதத்தில் நித்தியமாக வாழ்ந்து எனது ஆத்மாவின் ஒளி மற்றும் சக்தியை ஃபரிஸ்தா, பிரகாசமான ஒளிப்புள்ளி ஸ்வரூபம் வடிவில் உலகிற்கும் சகோதரர்களுக்கும் பரிபூரணத்தையும் தேவதை பரப்புகிறேன். இது எனது ஆத்மாவின் உயர்ந்த அனுபவத்தையும் ஆன்மீக உறுதிப்படுத்துகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.